சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேற வழி இல்ல, கௌதம்கே திரும்ப கால் பண்ணுவோம். ஓகே சார், I'll talk to you later. Bye. Bye bye. Hey. ஹலோ டாக்டர். ஒரு தடவை லைன் பிஸின்னு வந்தா சும்மா இருக்க மாட்டியா? நசன்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்க. சாரி டாக்டர், எமர்ஜென்சின்னு தான் கண்டினியூவா ட்ரை பண்ணேன். என்ன எமர்ஜென்சி சொல்லு. கையிலுக்கு பின்மண்டையில ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு சார். வாரே வா, இததானே நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன ஹெல்த் இஷ்யூ? அவ பல்ஸ் ரேட் வேற ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு டாக்டர். அப்புறம் கையில் மூச்சு விடவே சிரமப்பட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் டாக்டர், இமிடியேட்டா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க. ஐ எம் சாரி கீதா, பேஷண்டோட அட்டெண்டர் ஃபுல் பேமெண்ட்டை செட்டில் பண்ணாம ஆஸ் எ ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜா என்னால ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ண முடியாது. சார் ஷட் அப். கைரோட அம்மா அங்க தானே இருக்காங்க, அவங்க கிட்ட நிலைமை எடுத்து சொல்லி உடனே பணம் கட்ட வை. நான் இமிடியேட்டா கையிலுக்கு மருந்து அரேஞ்ச் பண்றேன். டாக்டர், கையில பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க இல்லன்னு சொல்லல. ஏய், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அன்னெசரியா பேசி காலத்தை கடத்திட்டு இருக்காத. அம்மா, நீ கையிலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? நீ வேணா அவளோட ட்ரீட்மெண்டோட ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்றியா? ஐயோ டாக்டர், அவ்ளோ பணம் என்கிட்டயே இல்ல டாக்டர். அப்ப நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம காலை கட் பண்ணு. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், கையில இந்த ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ற ஸ்டாஃப் தானே டாக்டர். அதனால தான் நான் இப்ப வரைக்கும் அவளுக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பார், இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ ஒரு சாதாரண நர்ஸ், ஆனா நான் இந்த ஹாஸ்பிட்டலையே மேனேஜ்மெண்ட் பண்றவன். இப்ப நான் சொல்றத தான் நீ செய்யணும். முதல்ல அவங்கள பணத்தை கட்ட சொல்லு. ஐயோ டாக்டர் டாக்டர், உருக்கி ராஸ்கல், கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாம பேசுறான். டீனையும் ரீச் பண்ண முடியல, என்னதான் பண்றது? அத்தை, அத்தை தேவி அங்க இருக்கா பாரு. விக்னேஷ், டென்ஷன் ஆகுது, ஒன்னும் ஆகுது. அத்தை தேவி அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் சொல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க உமா. இன்னும் யாரும் வெளியிலேயே வரல. அத்தை, இது என்ன வேணும்னா நடந்துச்சு? நான் தான் பார்த்தனே, நீங்க பேக தான் பிடிச்சு இழுத்தீங்க. ஆனா அக்கா தான் பேலன்ஸ் தவறி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஏய், எங்க பிரஷர் புரியாம அம்மாக்கு சப்போர்ட் பண்றேன்னு இங்க இருக்க எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. வாயை மூடிட்டு சும்மா இரு. ஷாலினி, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எதனால அத்தைக்கு இவ்ளோ அகேன்ஸ்டா இருக்க? பெத்த பொண்ணுன்னா அவங்கள நான் எதிரியா நினைக்கிறேனா? ஐயோ, தயவு செய்து வாய் மூடிட்டு இருக்கீங்களா? மனுஷனோட அவஸ்தை தெரியாம பேசுறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாரும் பாக்குறாங்க. விடுப்பா, சொன்னது வந்து உட்காரு. இது ஹாஸ்பிடல். ஏண்டா இறங்க ஆசானே. ஆசானே, எதுக்கு இப்போ நீங்கள் கலங்குறீங்க? கைல் சிஸ்டருக்குலாம் ஒன்றும் ஆகாது. உங்கள் பெரியப்பா பணம் கொடுக்க போகிறாரு, அதை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டா கைல் சிஸ்டர் சூப்பராக குணமாயிடுவாங்க. பெரியப்பா பணம் கொடுப்பாருதான், இல்லைன்னு சொல்லல. ஏதாவது காரணம் சொல்லி பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டா யாருக்கிட்ட போய் நான் பணம் கேட்பேன்? அப்படிதான் நினைக்காத ஆசானே, நம்பிக்கையோடு வாங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க ஆசானே, வாங்க.
வாடமூர்த்தி, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? பெரியப்பா என்ன பெரியப்பா, நீங்க தானே 4 மணிக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போன்னு சொன்னீங்க. அட ஆமாப்பா, மறந்து போச்சு, வயசாகி போச்சுல்ல. சரி கூடாத. பெரியப்பா பணம் கண்டிப்பா கிடைச்சிரும்ல? சரி சாப்பிடுறியா ஏதாவது? உங்க பெரியம்மா பிரியாணி பண்ணி வச்சிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடு. இல்ல பெரியப்பா, எனக்கு எதுவும் வேணாம். நீங்க சொன்ன மாதிரியே பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பெரியப்பா. நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா 5 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல கட்டிடுவோம் பெரியப்பா. கையிலும் பொழைச்சுப்பா. இல்ல மூர்த்தி, நீங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் பணம் கேட்டு ஒரு பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணேன். அவன் சரியா 4 மணிக்கு பணத்தோட வர்றேன்னு சொன்னா, இன்னும் வந்த பாடு இல்ல. இரு ஃபோன் பண்ணி கேட்போம். பண்ணுங்க பெரியப்பா. டேய், என்னடா நாட் ரீச்சபிள்னு வருது? சரி பதட்டப்படாத, அவன் இங்கதான் வந்துட்டு இருப்பான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பெரியப்பா பாத்தியா மூர்த்தி, உன் தங்கச்சிக்காரி என்னென்ன பேசினா, என்னென்ன பண்ணா. இப்ப நாங்க தான் அவளுக்கு பணம் கொடுத்து உதவ வேண்டியதா இருக்கு. ஏய் பெரியமா, கையில பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. எதுவா இருந்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவல தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா பெரியமா. உங்களை அந்த நேரத்துல பேசியிருந்தாலும் உங்க 2 பேர் மேலயும் பெரிய பாசம் வச்சிருக்கா பெரியமா. என்னமோ நீ தான் சொல்ற பாசம்னு, எனக்கு என்னமோ வேஷமாவும் விஷமாவும் தான் இருக்கு. இல்ல பெரியமா. சரி இரு, இன்னொரு தடவை அவனுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். சரிங்க பெரியப்பா, நீங்க ட்ரை பண்ணுங்க. டேய் ரிங்கு போதுரா. என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறானே, என்னடா பண்றது இப்போ? நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துவாங்க. டாக்டர், தேவிக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சார் கர்ப்பிணி கீழே விழுந்திருக்காங்க, வயித்துல பலமா அடிபட்டிருக்கு. அப்புறம் எப்படி சார் பிரச்சனை இல்லாம இருக்கும்? வயித்துல பலமா அடிபட்டிருக்கிறதுனால பேபியோட பொசிஷனே மாறி இருக்கு. ஐ எம் சாரி டு சே திஸ். தாயும் குழந்தையும் 2 பேரும் சீரியஸா இருக்காங்க. எதுவா இருந்தாலும் எங்களால உறுதியா ஈவினிங் தான் சொல்ல முடியும். என்ன மேடம், சாதாரணமா வயித்துல அடிபட்டதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் பயமுறுத்துறீங்க? அடிபட்டது ஒரு நார்மல் லேடிக்கு இல்லங்க, பிரெக்னன்ட் லேடிக்கு. கொஞ்சம் கூட ஈவே இருக்கலாம அவங்கள பலமா புடிச்சு கீழே தள்ளி இருக்காங்க. பேபியும் அம்மாவும் சீரியஸா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதுதான். ஆஹா, வலிய வந்து வாய புண்ணாக்கிக்கிட்டோமே. பையன் வேற கொலவெறியில நம்ம பக்கம் திரும்புறான். வலி சைலண்டா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? கன்சீவா இருக்கவங்கள கவனமா பாத்துக்க வேண்டாமா? மேடம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என் குழந்தையும் முக்கியம்தான். ஆனா தேவி என்ன மட்டுமே நம்பி வந்தவ. என் தேவி இல்லைன்னா என்னால வாழவே முடியாது டாக்டர். ஆஸ் ஏ ஹஸ்பண்டா உங்க தவிப்பு எனக்கு புரியுது. டோன்ட் வெரி, 2 பேரையும் காப்பாத்திடுவோம். வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். தேங்க்ஸ் டாக்டர். டென்ஷன் ஆகாது, ஒன்றும் ஆகாது. இதுக்குதான் பேக புடுங்காதன்னு அத்தை தலைப்பாட அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அக்கா தான் சொல் பேச்சை கேட்காம பேக கொண்டு போவன்னு அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏமா, பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுகிட்ட நீ இப்படிதான் மல்லிகிட்டு இருப்பியா? ஐயோ, இதுக்கு தான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு அண்ணி அப்பவே சண்டை போட்டாங்க. என்ன விக்னேஷ்? என்ன மாமா, என்ன பேசுறீங்க? அத்தைய மட்டும் ஏன் குறை சொல்றீங்க? அக்கா பண்ண தப்ப யோசிக்கவே மாட்டீங்களா? விடுவோமா, நீங்க சும்மா இருங்க அத்தை. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்கன்னு தொடர்ந்து ஒருத்தங்களை கார்னர் பண்ண கூடாது. மாமா, நீங்க போட்ட நகை மட்டும் இல்ல, கையில காப்பாத்தணும்னு ஷாலினிக்கு அத்தை சேர்த்து வச்சிருந்த மொத்த நகையும் அக்கா தூக்கிட்டு போக பார்த்தாங்க. அண்ணா, அவ போய் சொல்றா அண்ணா. கையில நீ காப்பாத்துறதுக்காக அன்னிக்கிட்ட நகையெல்லாம் நான் தான் வலுக்கட்டாம எடுத்து கொடுத்தேன். ஆனா அம்மா தான். வாய் மூடு. விக்னேஷ், என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் கேளு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கையில காப்பாத்துறதுக்கு பணம் வேணும்னு சொல்லி தேவி வீட்டுக்கு வந்து உங்க லாக்கர்ல இருக்கிற அத்தனை நகையும் எடுத்தாடா. சரி, அவ நகை தானே எடுக்கிறான்னு சொல்லி நான் கண்டுக்காம விட்டேன். ஆனா ஷாலினிய உசுப்பேத்தி என் பீரோல் இருக்கிற நகை அத்தனையும் எடுத்தாடா. இல்லப்பா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வேணுமா, கொடுக்க முடியாதுன்னு நான் தடுத்தேன். மாமா ஏமா இப்படி போய் சொல்ற? அண்ணா, அண்ணி கேக்கல, நானா தான் எல்லாமே எடுத்து கொடுத்தேன். நீ எடுத்து கொடுத்த சரி,
அந்த நகையெல்லாம் யாரோட உழைப்புல வந்தது? எல்லாம் அத்தை சேர்த்து தானே? ஏய் என்ன பாக்குற? உன் நகை பேங்க்ல இருக்கு. இது என் பையன் போட்ட நகை. மரியாதையே குடுறி. அத்தை இன்னைக்கு பேங்க் லீவ் அத்தை. அக்கா உயிரை காப்பாத்தணும், புரிஞ்சுக்கோங்க அத்தை. பீரோல இருக்கிற நகையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அத்தை நான் இப்படி பண்ணவான்னு சொல்லி என்கிட்ட நீ அனுமதி கேட்டிருக்கணும். கொஞ்சம் அசந்தா அக்கா அக்கான்னு சொல்லி என் குடும்பத்தையே கூறு போட்டு வித்துருவல. இரு இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ அத்தை, ப்ளீஸ் அத்தை, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அத்தை. நான் முதல்ல ஹாஸ்பிடல் போகணும் அத்தை. எங்கே போ, ஆனா அந்த பேக வச்சுட்டு போ. மா ஏமா இப்படி நிலைமை புரியாம அராஜகம் பண்றீங்க? கையில நீ வேற ஐசியூல இருக்காங்கம்மா. ஏய் அவ எங்க இருந்தா எனக்கு என்னடி? அல்பாயுசுல சாகணும்னு விதி இருந்தா அதை யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. அத்தை நல்ல நாள் அதுமா, ஏன் அத்தை இப்படி அபசகனமா பேசுறீங்க? ஓ இப்பதான் உனக்கு நல்ல நாள்லாம் ஞாபகம் வருதா? என் வீட்டு மகாலட்சுமி மாதிரி பேக்ல வச்சியே அப்ப உனக்கு தோணலையா? சொல்லுடி. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நல்லா கேளுங்கப்பா, அவங்கள கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு ரொம்ப ஓவரா ஆடுறாங்க. தேவி நீ எப்பமா வந்த? இப்பதான் மாமா வந்து. அக்கா எப்படி இருக்காங்கம்மா? அப்பா கையில அன்னைக்கு மண்டையில அடிபட்டு பிளட் கிளாட் ஆகி ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்களாம். அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும்னு அண்ணி அவங்களோட நகை எடுத்துட்டு போலான்னு வந்தா சொந்த வீட்லயே திருடுறியான்னு அம்மா அவங்கள வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்கப்பா. வள்ளி உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்டுதனே தெரியல. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், வாய மூடிட்டு பேசாம நில்லுங்க. அத விட்டுட்டு என் விஷயத்துல மூக்க நுழைச்சிங்க அப்புறம் புருஷங்கிற மரியாதையே கெட்டுரும். ஏய் குடுறே இந்த பேக. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறது. இந்த நகை இருந்தாதான் எங்க அக்காவை காப்பாத்த முடியும். ஏய் முடியாது, என் வீட்ல இருந்து குண்டுமணி நகையை கூட உங்களுக்கு சேர விட மாட்டேன் நான். அம்மா ஏமா இப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்க? வள்ளி சொல்றத கேளு வள்ளி ப்ளீஸ். கொலை வெறியில இருக்க, என்ன தடுக்காம மரியாதையா ஓரமா போங்க. ஏய் குடுறே இந்த பேக. வள்ளி வள்ளி விடு. சொல்றல விடுங்க, புரியலையா? விடுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை. ஏய் அத்தை ப்ளீஸ் அத்தை. வள்ளி ஏய் சொல்றேன் சொல்றேன். ஏய் நான் கேளுங்கம்மா. குடு அம்மா சுமார் ப்ளீஸ் அத்தை. அம்மா நீ பாவம்மா, அம்மா வேணும்னு விடுங்க அத்தை. விடுங்க இல்ல. அம்மா குடுறீ அத்தை. புரியலையா? ஏய் வீட்டுக்குள்ள வந்து. ஆஹா, இப்பதான் பொங்கல் ஃபீலே வந்திருக்கு. கயிறு இழுக்கிற போட்டியை விட பேக் இழுக்கிற போட்டி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அத்தை விட்டுறாதீங்க, கம் ஆன் விட்டுறாதீங்க. இன்னும் ஃபாஸ்டா இழுங்க. புரியா? என்ன சும்மா இருங்க. ஏய் குடு குடு. வேண்டாம் வள்ளி. குடுன்னு சொல்லிட்டே புரியலையா? குடுறி. ஓடி அண்ணி. தேவி ஏன் அப்படி பண்ண? அத்தை நீ ஒண்ணும் ஆகாத. என்ன காரியமா பண்ணிருக்கீங்க? ஏய் ஷாலினி அவ டிராமா பண்றா, அவள நம்பாத. தேவி பயப்படாதீங்க நீ. பயப்படாதீங்க நீ. அண்ணி அண்ணி என்ன பாருங்க நீ. தேவி அண்ணி எழுந்திருங்க நீ. அண்ணி எழுந்திருங்க நீ. தேவி 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 என்னாச்சு தேவி? தேவி தேவி என்னாச்சு தேவி உனக்கு? தேவி அம்மா என்னாச்சு? ஏய் ஏய் இப்ப அதுவா முக்கியம். இப்ப கீழே விழுந்துடா. முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. போய் வண்டி ரெடி பண்ணு. போங்க. நிக்கிறீங்க. போங்க வண்டி எடுங்க. போங்க. அண்ணி எழுந்திருங்க நீ. அண்ணி பாரு நீ வாமா. எழுந்திரு. பாத்துமா. அண்ணி ஒண்ணு இல்ல நீ. ஒண்ணு இல்லம்மா. கொஞ்சம் வலிய படுத்து தேவி. கொஞ்சம் வலிய படுத்து. ஹாஸ்பிடல் போங்க. ஒண்ணு இல்ல பயப்படாத. பாத்துடா. சீக்கிரம் கூட்டிட்டு போடா ஹாஸ்பிடலுக்கு. என் மருமக பத்துடா. ஐயோ என்ன பண்ணுவே? பாத்துடா. அத்தை சாலினி ஏதாவது கோவத்துல போட்டு கொடுத்துற போறா. நீங்களும் கூட போங்க. அதான் சரி, நீ என் போன் எடு சீக்கிரம் போ. இந்தாங்க வரேன். போங்க. பாத்து வாங்க நீ. பாத்து பாருங்க. பாத்து. ஒண்ணு இல்ல வா. விக்னேஷ் பாத்து பாருங்க. ஒண்ணு இல்ல வா. ஓகே நீ பக்கத்து சீக்கிரம் வண்டி எடுங்க. ஐயோ சீக்கிரம் தேவி ஒண்ணு இல்ல தேவி. வண்டி எடுங்க.
பாவம் கையல் நீ. ஆனா உனக்கு ரொம்ப தான் ஆணவம் அதிகண்டி. அநியாயம் பண்ற கௌதம்னு என்னை எதிர்த்து என்னென்ன ஆட்டம் போட்ட நீ. செருப்பால அடிச்சு வேலைய விட்டு துரத்த பார்த்தல, அதான் உன் உடம்ப பிரேக் டான்ஸ் ஆட வச்ச. எனக்கு ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தீனா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா? உன்ன மாதிரி நல்லவ எல்லாம் நீதி நியாயம்னு பக்கம் பக்கமா வசனம் பேசதான் முடியும், வாழ முடியாது. இப்போ உன்னோட உயிர் என் கையில, அதுவும் சில மணி நேரம் தான் இப்படி துடிக்க விடுவேன். அதுக்கப்புறம் நீ ஒரேடியா இந்த உலகத்தை விட்டே போயிடுவ. முதல்ல இந்த சந்தோஷமான செய்திய சிவசங்கரி மேடம் கிட்ட சொல்லணும். என்ஜாய். இந்த வீட்ல தானே ஏற்கனவே டேனியல் சொன்ன கோட் வேர்டை சொல்லி பணம் வாங்கணும். ஓகே, அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைச்சா அக்கா உயிரை காப்பாத்திடலாம். யார் நீ? என்ன விஷயம்? டேனியல் அண்ணன் அனுப்பி வச்சாரு. 10 லட்சம் பணம் வாங்கிட்டு வர சொன்னாரு. டேனியல் அண்ணனா? என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. அண்ணன் ஃபோன் பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காரு. அதனால தான் பணம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அமிச்சாரு. சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேன். இதை சொல்றதுக்கு ஏன் எவ்வளவு தயக்கம்? இரு வரேன். சீக்கிரம் போடு. டேய், வெளியில யாரா? டேனியல் அண்ணன் 10 லட்சம் வாங்கிட்டு வர சொல்லி ஆரம்பிச்சிருக்காருண்ணே. யாரு? ஏதோ புது பையன் மாதிரி தெரியுதுண்ணே. பேரு அட்ரஸ் ஏதாவது விசாரிச்சியா? ஐயா, இதை கேட்டு வந்துறேண்ணே. டே இரு, முதல்ல அண்ணன் தான் அனுப்பிச்சாரானு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அண்ணா, ஃபோன் பண்ணவா போறீங்க? ஆமா, அண்ணன் ஏதோ ஃபோன் பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காருன்னு அந்த பையன் சொன்னானே. அப்படியா? அதை முதல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சொல்றா. அண்ணே, 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புறீங்களா? 10 லட்சமா? ஆமாண்ணே. அப்படி யாரும் என்ன அனுப்பலையடா? அண்ணே, நீங்க வாங்கிட்டு வரதா சொன்னதா சொல்லி ஒருத்தன் வீட்டு முன்னாடி வந்து பணம் கேட்டு நிக்கிறானே. டேய், என்னடா சொல்ற? ஏய், ஆள் பார்க்க எப்படா இருக்கான்? அண்ணே, நான் பார்க்கலண்ணே, நம்ம பையன் தான் அவன்கிட்ட போய் பேசினான். இருன்னு அவன்கிட்ட கேட்குறேன். டேய், அவன் பார்க்க எப்படா இருந்தான்? அண்ணே, ஆளு பார்க்க நல்லா கலரா, நல்லா வாட்ட சாட்டமா, போலீஸ்கார மாதிரியே இருந்தானே. அண்ணே, அவன் பார்க்கறதுக்கு நல்ல கலரா வாட்ட சாட்டமா போலீஸ்கார மாதிரி இருந்தானாம்னே. ஏய், இப்ப அங்க வந்து நிக்கிறோம் வேற யாரும் இல்லடா, அந்த அன்பு பையன் தான்டா. அவன் தான்டா நமக்கு பல நாளா தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். ஆடு தன்னால வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அவனை வெட்டுறது உறுதிடா. ஏதாச்சும் பேச்சு கொடுத்து அவனை ரூம்ல போட்டு கட்டி வைங்கடா. நான் உடனே வரேன். சரிண்ணே. டேய் எருமை, இனிமே யாரு என்னன்னு விசாரிக்காம பணத்தை கேட்டு வந்தேனா தொலைச்சு முடியும் சொல்லிட்டேன். என்னாச்சுண்ணே? டேய், வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, இத்தனை நாளா நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த அன்பு பையன் தான்டா. அவனா? டேய், இப்ப நீ என்ன பண்றனா அவன்கிட்ட சாதுவா பேசி உள்ள கூட்டு வா. சரி போ. நீ என்ன பண்றனா அவன் வந்த உடனே. பிரதர், பணம் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். பசங்க இப்பதான் கால் பண்ணாங்க, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. என்னப்பா தயங்குற? ஓ, ஒண்ணும் இல்லண்ணா. சரி வா, உள்ள வா. வரேன். மூஞ்சிங்க பாரு. சீ.
நல்லவங்கள மாதிரி நடிக்க வேண்டியது. ஈஸ்வரா, என் தம்பி மகளை என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்க? அவ எதிர்த்து பேசுவாளே தவிர யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவ. அவளுக்கு ஏன் இவ்வளவு கொடுமை? மூர்த்தி, கையிலுக்கு என்னடா ஆச்சு? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுடா. அவ என்ன வெறுத்தாலும் அவ என் மகடா. டேய் சொல்லு மூர்த்தி. நீ அமைதியா நிக்கிறத பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுதுடா. நேத்து கூட அவ கொஞ்சம் நல்லா தானடா இருந்தா. ஆமா பெரியப்பா, நேத்தெல்லாம் ஓரளவுக்கு அவ பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு பின் தலையில ரத்தம் வரைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சூப்பரு, பிரமாதம். பெரியப்பா, அவளுக்கு உடனடியே ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா? அதை போட்டாதான் கையில காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. ஏண்டா டக்குன்னு மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடி ஒரு இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு போய் என் மகளை காப்பாற்ற வேண்டியதானடா? ஏங்க, அது நான் டிடி இன்ஜெக்ஷனா? அது எது மூளை சம்மந்தப்பட்ட இன்ஜெக்ஷனுங்க. பெரியப்பா, அந்த இன்ஜெக்ஷனோட விலை 3 லட்சம்னு சொல்றாங்க பெரியப்பா. பெரியப்பா, இது வரைக்கும் கையில் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கான ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் சேர்த்து 9 லட்சம் கொடுத்தாதான் ட்ரீட்மெண்ட் பாப்பேன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா. ஐயோ, ஏய், அவ்வளவு பணத்துக்கு என்னடா பண்ண போறீங்க? அதனால தான் பெரியப்பா உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். போச்சுடா, இவங்க சிக்கல்ல மாட்டுவாங்கன்னு நாம பார்த்தா இவன் திரும்ப நமக்கே சிக்கல் உண்டாக்கிடுவான் போல இருக்கே. நானும் பல இடங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். குடோனுக்கு கொடுத்த அட்வான்ஸை கூட திருப்பி கேட்டு பார்த்துட்டேன். ஆனா கிடைக்கல பெரியப்பா. நீங்க தான் உதவி பண்ணி கையில எப்படியாவது பொழைக்க வைக்கணும் பெரியப்பா. ப்ளீஸ் பெரியப்பா. பெரியப்பா, கையிலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க குடும்பத்தோட செத்து தான் போகணும் பெரியப்பா. எங்களோட ஆணி வேற அவதானம் உங்களுக்கு நல்லாவே தெரியல பெரியப்பா. பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, இந்த ஒரு தடவை உதவி பண்ணுங்க பெரியப்பா. நான் உங்களுக்கு காலை முழுக்க நாய் மாதிரி உங்க காலில் இருக்கேன் பெரியப்பா. என்னடா ப்ளீஸ் பெரியப்பா. பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க பெரியப்பா. டேய் மூளை கெட்ட மூர்த்தி, நீ இப்படி என் காலை பிடிக்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாதுடா. உன் தங்கச்சி கயல் வந்து என் காலை பிடிக்கணும். என் முன்னாடி சொடக்கு போட்டு பேசினால அவ விரல் என் காலை தொடணும். கையில் இல்லாம எங்களால வாழ முடியாது பெரியப்பா. டேய் மூர்த்தி, எந்திரா எந்திரா, சொன்னா கேளு. பெரியப்பா, நீ இப்படி அழுகிறத பாக்குறப்ப என் ஈரக்குலையே துடிக்குதுடா. ஆனா முன்ன மாதிரி நான் இருக்கேன்னு நினைச்சு என்கிட்ட பணம் கேட்டு வந்திருக்க பாரு. என்னோட நிலைமை என்னன்னு நான் உன்கிட்ட ஓப்பனா சொல்லி ஆகணும்ல. என்கிட்ட ஏதுரா மூர்த்தி பணம்? நானும் உன்ன மாதிரி தான் வேலை வெட்டி இல்லாம வீட்லயே உட்காந்துருக்கேன். பெரியப்பா, ஆர்த்தியோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு ஆர்டர் தாண்டா எடுத்து பண்ணியிருக்கேன். ஆர்டர் வராததால ஒரு பையனை நம்மளை மதிச்சு ரொட்டேஷனுக்கு கூட பணம் தர மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு கை செலவு கூட பணம் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்டா மூர்த்தி. ஐயோ பெரியப்பா, ஏன் பெரியப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பெரியப்பா, நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியல பெரியப்பா. பெரியப்பா, கையில் பொழைச்சி வந்துருவா பெரியப்பா. அவ திரும்ப வந்துட்டானா 9 லட்சம் என்ன 90 லட்சம் கூட அவ சம்பாதிப்பா. அவளை விடுங்க பெரியப்பா. நான் என் தலையை அடமானம் வச்சாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன் பெரியப்பா. ஆமா, இவர் தலை பெரிய தங்க கிரீடம், அடமானம் வச்சு அப்படியே 10 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. தருதல பெரியப்பா, உங்களை தான் பெரியப்பா நான் மலை போல நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்க பெரியப்பா. ப்ளீஸ் பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. அப்பா மூர்த்தி, உங்கள மாதிரி தான்ப்பா நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். என்னமோ எங்க வீட்ல கட்டுக்கட்டா பணம் இருக்கிற மாதிரி நினைச்சு பேசுறியேப்பா. பாக்கதான்ப்பா பெரிய வீடு, ஆனா உள்ள ஒத்த பைசா கூட இல்லப்பா. பெரியமா, அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியமா. நீங்க நினைச்சீங்கன்னா வீட்ல இருக்கிற நகை, கழுத்துல போட்டுருக்கிற நகை எனக்கு கொடுக்கலாம்ல பெரியமா. நகையா? அதை அடகு வச்சு கூட நான் கையில காப்பாத்திடுவேன்ல பெரியமா. அது இதெல்லாம் வெறும் கவரிங்ப்பா. சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லனா உங்க பெரியப்பாவை நான் இவ்வளவு கஷ்டத்துல விட்டுருப்பேனா? அப்பவே நான் இதெல்லாம் கழட்டி கொடுத்துருக்க மாட்டேன். நீ வந்து நிலைமை தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கியேப்பா. பெரியப்பா, நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம் பெரியப்பா. ப்ளீஸ் பெரியப்பா, ஏதாவது பண்ணி பணம் வாங்கி கொடுங்க பெரியப்பா.
5 மணிக்குள்ள பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க பெரியப்பா. இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போடாம கையிலோட உயிருக்கு ஆபத்தாயிடும் பெரியப்பா. மா, கையல், ஏம்மா எப்ப பாரு அழுதுட்டே இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ அழுவுறத நிப்பாட்டு. கையல், 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 அத்தை, கையல், அத்தை, கையல், அத்தை, இல்ல கையல், என்னம்மா போக கூடாதுமா. நீங்க இங்க தான் வெயிட் பண்ணனும். கொஞ்சம் சொன்னா கேளுங்கம்மா. நீங்க வாங்க. கையல் இங்க நின்னு என்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு தானோ. உங்க பதட்டம் என்னன்னு எனக்கு புரியுது அத்தை. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நிச்சயமா நம்ம கையில் எழுந்திருச்சு வந்துருவாங்கிற நம்பிக்கையோட இருங்க அத்தை. ஐயோ, எதை வச்சு தானோ என்ன நம்ப சொல்ற? 9 லட்சம் இருந்தாதான் அவ எந்திரிச்சு வருவான்னு சொல்றாங்க. இதுக்கு தானே நான் பண்றீங்க. அவளுக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோன்னு கேட்டாளா அவ? என்ன பாத்துக்கிறதுக்கு என் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டா. இன்னைக்கு பாத்தியா, கையில காப்பாத்த ஒரு நாதி இல்லாம உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு கையாலாகாத பாவி. என்னாலதான் அவ இவ்வளவு சித்திரவதையை அனுபவிக்கிறா. ஐயோ, எல்லாம் என்னாலதான். பெத்தவங்க சம்பாதிக்கணும் தானோ, இல்லனா இப்படிதான் குடும்பத்துல மூத்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். எதுவும் ஆகாதது கையலுக்கு. கையலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேன்னு எனக்கு கவலையா இருந்தது. ஆனா இப்போ 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 என் மக உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இவன் என் வயித்துல வந்து பிறந்த பாவத்துக்கு இன்னும் என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்க போறாளோ தெரியலையே. ஐயோ, நாம குடும்பமா சேர்ந்து நம்ம சுயநலத்துக்காக அவளை கொல்ல போறோம். ஐயோ கடவுளே, இனிமே என்னால உயிர் வாழ முடியாது. செஞ்ச பாவத்துக்கு என்னோட உயிர் எடுத்துட்டு போ. என் கையில காப்பாத்து. என்னத்த நீங்க இந்த நேரத்துல இப்படி அபசகுணமா பேசாதீங்க அத்தை. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் கையிலோட சேர்ந்து சத்தியமா சந்தோஷமா வாழ்வோம் அத்தை. அழாதீங்க அத்தை. கையில் செஞ்ச புண்ணியம் நிச்சயமா அவளை காப்பாத்தும் அத்தை. அந்த நம்பிக்கையோட இருக்க அத்தை. அழாதீங்க அத்தை. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அக்கா தாங்க மாட்டாங்கம்மா. நம்ம கையில அக்கா திரும்ப வருவாங்க. நீ தைரியமா இருமா. அத்தை, இங்க பாருங்க, நீங்க வந்து முதல்ல உட்காருங்க அத்தை. இப்படி அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு உடம்பு முடியாம ஆயிடும் அத்தை. அழாதீங்க அத்தை, உட்காருங்க. அழாதம்மா. கையல், நீ இல்லாம குடும்பமே பைத்தியமா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். எங்களுக்காக எந்திரிச்சு வா கையல். ஐயோ அக்கா, ஏன் சந்தோஷத்துக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஆனா நான் இப்பவும் புருஷன் குழந்தைன்னு யோசிச்சு சுயநலமா தான் இருக்கு. இதுக்கு மேல நான் தயங்கினா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த முறை என் அத்தை தடுத்தாலும் நான் கேட்க போறது இல்ல. வீட்டுல எனக்காக போட்ட நகை எல்லாம் இருக்குல்ல, அதை வித்தாவது உங்களை நான் காப்பாத்துவேன். உடனே நான் வீட்டுக்கு போறேன். நம்ம கையலுக்காதானோ இப்படி ஒரு நிலைமை வரணும். ஐயோ கடவுள், இந்த நிலைமையை எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? முடியல. தேவி, ஐயோ தாங்க முடியல. எங்க போற? இல்ல ஆனந்தி, விக்னேஷ் மெசேஜ் பண்ணிருந்தாரு. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தனியா எப்படி போவ? நான் வரவா? இல்ல இல்ல, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ.
கயல் அன்னைக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சிருந்தும் மனசாட்சி எல்லாம் இப்படி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. ச்சே, என்ன ஜென்மமோ. அம்மா உமா வெள்ளை எங்க? உள்ள இருக்காத்த. ஷாலினி போ, தட்டுல வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா. அதை நீங்களே போய் எடுத்துக்கோங்க. என்னால எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஏய், ஏன் முடியாது? முடியாது. என்ன நம்ம வீட்டு மருமகளோட அக்கா முடியாத நிலைமையில போராடிக்கிட்டு இருக்கா, ஆனா நீங்க பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவ அங்க ஹாஸ்பிட்டல்ல துடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஐயோ கையல்னு சொல்லி இங்க அழுது விடுஞ்சிட்டு நான் பொங்கல் வைக்காம இருக்கணுமா? வருஷத்துல ஒரு நாள் வர்ற பண்டிகை, அதை யாருக்காகவும் கொண்டாடாம என்னால விட முடியாது.